எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு நாள் எந்திரிக்கிற டைம் விட்டு ஒரு 10 நிமிஷம் நேராக எந்திரிச்சிட்டோன்னா கையும் ஓடாது, காலும் ஓடாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியவன் 5:30க்கு எந்திரிச்சிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா என்னமோ பரபரன்னு ஓடிட்டுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஏன்னா லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாகவே பண்ணிட்டேங்க. இன்றைக்கி மஷ்ரூம் குழம்பு, ரைஸு, அப்புறம் காலையில் தக்காளி சேவை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவை பண்ண போகிறேன். டெய்லியும் தேங்காயெல்லாம் நைட்டே எடுத்து வைக்கிறவன் இன்றைக்கி அதையும் மறந்துட்டேன். என்றைக்கு நமக்கு லேட் ஆகுதோ அன்னைக்கு தான் இந்த வேலை எல்லாமே செய்யாமல் இருப்போங்க. யாரெல்லாம் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணி வைப்போம். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் முன்னாடியே எந்திரிச்சு உட்காந்துருவோம். அப்படி தான் எனக்கு அடிக்கடி நடக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெங்காயம் நைட்டு தொளிச்சு வைக்கல, தேங்காயும் எடுத்து வைக்கல. அப்படிங்கிறதுனால காலையில் ஹரிபரியாக இருந்துச்சு. எனக்கு அத்தை ஹெல்ப்புக்கு எல்லாமே காயெல்லாம் கட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்குறதுனால எனக்கு பிரச்சனை இல்லைங்க. வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் தேங்காய் எடுத்துகிட்டு டக்குன்னு காளான் குழம்புக்கு தேவையானது எல்லாமே வணக்கி வச்சுட்டேங்க. இதில் பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் தக்காளி, அப்புறம் வரமிளகாய், கொத்தமல்லி தூள், வீட்டில் அரைச்ச கறிமிளகாத்தூள், அப்புறம் தேங்காய், இது எல்லாம் போட்டு நல்லா வணக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டு வணக்கிட்டு காளானையும் போட்டு வணக்கி இந்த அரைச்சி வச்ச மிளகை அதில் ஊற்றி, நாங்கள் மிளகுன்னு சொல்லுவோம், அரைச்சி வச்ச மிளகை அதில் ஊற்றி உப்பு போட்டு விசில் விட்டால் காளான் குழம்பு ரெடிங்க. காளான் குழம்பு வணக்கின சட்டிலேயே பார்த்திங்கன்னா சேவை, அதாவது சந்தவையும் தாளித்து விட்டாச்சு. சந்தவை நம்ம வீட்டிலையே செய்ய முடியுங்க. ஆனால் அதை செய்கிறதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரெடிமேட் சந்தவை வாங்கி அதை தாளிச்சுக்கிறேன். காலையில் எல்லா வேலையும் முடிக்கும் போதே கூடவே கிச்சன் க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே முடிச்சிடுவேன். அது என்ன அவசரமாக இருந்தாலுமே வீடு வாசல் எல்லாம் கூட்டிகிட்டு தான் போய் குளிச்சுக்குவேங்க. எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா காலையில் சமைச்சு முடித்தோடனையும் சீவக்கட்டை கையில் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் அப்போ கூட கேட்பேன், இப்படி அவசரமாக கூட்டாட்டி என்னம்மா, எந்த பஸ்ஸை பிடிக்க போகிற, மெதுவாக செய்யலாமே அப்படின்னு கேட்பேன். அதுக்கு எங்கள் அம்மா சொல்கிற பதில் என்னென்னா, எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்தில் பண்ணணுமோ அப்பப்போ பண்ணணும். சமைச்சு முடித்தா உடனே வீடை சுத்தமாக கூட்டி விட்டுறணும். அப்புறம் செய்யலான்னு எந்த வேலையை தள்ளி போட்டாலுமே நம்ம கரெக்டாக டைமுக்கு செஞ்சு முடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே பழக்கம்தான் எனக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் சமைச்சோமா, எல்லா பாத்திரம் கழுவி வீடு கூட்டுறது எல்லாமே முடித்தாதான் ஒரு திருப்தியே கிடைக்குங்க. எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூல்லையும் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேங்க.